எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பூரா முடிஞ்சிருத்து. ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருத்து. ஆனால் முடிவில் கடைசியில் நீங்கள் இப்போ இது பண்ணது எல்லாம் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறேன்ற ஒரு அந்த பாட்டு இது. அதுக்கான ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகம் ரொம்ப அபூர்வமான ஸ்லோகம். இது ஒரு பொதுவான ஸ்லோகம். இது வந்து இந்த இதுக்கு தான் இல்லை, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் இந்த ஸ்லோகத்தை உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு கூட நீங்கள் இதை சொன்னீங்கன்னா என்னென்னா அதில் வர நல்லது கெட்டது பகவான்கிட்ட நீங்கள் விட்டுற மாதிரி, அவர்கிட்டயே சமர்ப்பிச்சிடுற மாதிரி. அது சொல்கிறேன் பாருங்க, அப்புறம் சொல்கிறேன், அர்த்தத்தை சொல்லும்போது சொல்கிறேன். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா. பிரகிருதேன்னா இந்த இது பிறவி. பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. நாராயணா இது சமர்ப்பயாமி, நாராயண ஏதி சமர்ப்பயாமி. இது பாடல். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பயாமி அப்படிங்கிறது. இதை எப்படி சொல்லணும்னா, இதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்லாங்கெல்லாம் மாறிடும், அந்த மாதிரி இல்லை. இது வந்து தாளாட்டுற மாதிரி சொல்லணும். நீங்கள் அப்படியே உருகி தாளாட்டுற மாதிரி சொல்லணும். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா இது சமர்ப்பயாமி. இப்படி சொல்லணும். சொல்லும் போதே காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா இது சமர்ப்பயாமி. இப்படி சொல்லணும். சொல்லும்போது இதை காயேன வாச்சா சொல்றேன் பாருங்க. காயேன வாச்சா, காயம்னா இது உடம்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. காயான்ற சொல்றமே காயம், அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆக்சுவலா தமிழ்லையும் காயம்னா உடல்னு ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க உண்டு. ஆக்சுவலா காயம், நான் அதுல சான்ஸ்கிரிட் சொல்லும்போது ஜிஏ வர ஜிஏ மாதிரி காயம். தமிழ்ல காயம், காயம்னா உடம்பு. இது வந்து காயேன வாச்சா உடலாலும், மனசேந்திரியர்வா மனசாலும் இந்திரியங்களினாலும். மனசு பிளஸ் இந்திரியங்கள் பிளஸ் ஐர்வா, இந்திரிய பிளஸ் ஐர்வா, மனஸ் பிளஸ் இந்திரியை பிளஸ் ஐர்வா, அப்படி எடுத்துக்கணும். மனசேந்திரிய ஐர்வான்றது அப்படி எடுத்துக்கணும். மனசாலும் இந்திரியங்களாலும், அதாவது மனசாலும் அதன் எண்ணங்களாலும் இந்திரியங்களாலும். மனசேந்திரியர் வாக் அது இக்கு சைலன்ஸ், இந்த இடத்துல போயிட்டு இக்கு வரவே இல்லை. மனசேந்திரியர் மனசேந்திரியர் வாக்குனா வாக்கு, நம்ம பேசுறது சொல்றது வாக்கு. அதுதான் இந்த இடத்துல மனசேந்திரிய வாக்குனா மனதாலும் எண்ணத்தாலும் வாக்கினாலும். அதுக்கடுத்தது புத்தியாத்மனாவான்றது மனதால் தூண்டப்படும் புத்தியாலும். புத்தியாத்மனாவா மனசும் புத்தியும், மனசை சொல்லி புத்தி செய்யறது இல்லையா, மனசுல தோணி பெருமாள் சேவிக்கணும் தோணினோடனே புத்தியில வந்து எப்படி சேவிக்கணும்ன்றது வருது இல்லையா, அது மனதால் தூண்டப்படும் புத்தியாலும். பிரகிருதேன்றது வந்து சரீரம். அதான் சொன்னேன் இல்லையா, பிரகிருதேன்றது வந்து சரீரம். பிரகிருதம்னாலே பிரகிருதம்னுவாங்க. பிரகிருதம் ஆச்சாரியன் வந்து இப்ப யாரு இருக்காங்கன்னு கேட்டது, பிரகிருதம் ஆச்சாரியன் யாருன்னு கேட்பாங்க. இப்ப யார் குரு உங்களுக்கு, எல்லாம் பிரகிருதம் ஆச்சாரியன் யாரு உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்ப என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு பிரகிருதம் ஆச்சாரியன் இப்ப இருக்கிற ரங்கநாத யதீந்திர மகாதேசியன், அது மாதிரி சொல்லணும். அது மாதிரி எனக்கு யாருன்னா இப்ப இருக்க அகோபுரத்து பட சுவாமிகள். எனக்கு பிரகிருதம் ஆச்சாரியன் வந்து முன்னாடி நாராயண யதீந்திர மகாதேசியன். பிரகிருதம் அகோபுரம் பட ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா ரங்கநாத யதீந்திர மகாதேசியன் சொல்லணும். அதான் பிரகிருதே சரீரத்தாலும் சுபாவா ஆதி சுபாவாத்துன்றது இல்லையா, சுபாவாத்துன்றது வந்து சுபாவ ஆதி, இயல்பினாலும். அவனோட சுபாவம் அப்படிதான், அவன் சுபாவம் அப்படிதான் என்ன பண்றதுன்ற பாருங்க, அது அவனோட குணம் அப்படின்னு, அதுதான் இயல்பு. சுபாவாத் கரோமி யத்யத், கரோமின்னா செய்யற காரியம்.
எத்தியத்னா தினம் 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 செய்யும் காரியங்களினாலும் கரோமி எத்தியத் சகலம் அனைத்தும் பரஸ்மை பரஸ்மைனா எல்லாம் வல்ல நாராயணனா பரஸ்மை பரஸ்மைனா எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல அப்படின்னு அர்த்தம். நாராயணாய நாராயணன் நாராயண பகவான் நாராயணனுக்கு இதுன்னா இங்கே சமர்ப்பியாமின்னா சமர்ப்பிக்கிறேன். நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சாலும் சரி, செய்யற காரியங்கள் செஞ்சாலும் சரி, ஏதாவது வீட்டுல ஒரு வேலை செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, நீங்க செஞ்சதை நாராயணன்கிட்ட சமர்ப்பிச்சிடுறீங்க. அதான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ன்றமே. அது எல்லாத்தையும் இப்போ நீங்க கொண்டு போய் நாராயணன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறீங்க. பெருமாள்கிட்ட கடைசியில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. நல்லதோ கெட்டதோ. எதுக்கு அதை சொல்றதுன்னா, சப்போஸ் நீங்க தப்பா சொல்லியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மனசுல தப்பா தோணிருக்காது. அதுக்காக தான் இதை சொல்றது. இதை கடைசியில சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதுதான். நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாம சொன்னதில்லை, இவ்வளவு நாள் சொல்ற 10 நாள் சொன்னதில்லை, நானும் தப்பா சொல்லியிருப்பேன். ஒரு வார்த்தையாவது எங்கேயாலும் எழுத்தாவது அக்ஷர பிரசங்கம் வந்திருக்கும், தப்பு வந்திருக்கும். தப்பு வந்திருக்கும் போது அதுக்கு அர்த்தமே தப்பா கூட போயிருக்கலாம். அதனோட அர்த்தமே தப்பா கூட போயிருக்கலாம். அதனால நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க எல்லாத்தையுமே பகவான் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா அதுல அந்த தப்பா அது வந்ததுக்கு காரணமும் அவன் தான், நம்ம தப்பா உச்சரிச்சதுக்கு காரணமும் அவன் தான். அதனால எல்லாமே அவன் தான் அப்படின்னு அவங்ககிட்ட கொண்டு போய் நீங்க விட்டுருவீங்க. அதுதான் கடைசியில அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க. எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவீங்க. இதை சமர்ப்பணம் பண்ணி நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னா உங்களுக்கு ஒரு நல்லதுதான், அவ்வளவுதான். அதுதான் நீங்க எதையும் எதிர்பார்க்காத நீங்க செய்யற எதையுமே கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா எல்லாம் அவங்ககிட்ட போய் சேர்ந்துடும். நல்லது கெட்டதெல்லாம் சொல்றாரு இல்லையா கிருஷ்ணன் வந்து குருஷேத்திரப்பூர்ல சொல்றாரு இல்லையா, குருஷேத்திர போர்ல அர்ஜுனனுக்கு சொல்றாரு இல்லையா, நீ செய்யற அனைத்துக்குமே நீ கருவிதான், நான் தான் காரணம், எல்லாம் என்கிட்ட தான் வந்து சேரும் சொல்றாரு இல்லையா. எல்லாம் அது விஸ்வரூப சேவையை காமிக்கும் போது பார்த்தா ஒரு பக்கம் உயிர்கள் வெளியே ஜனனம் புனரதி ஜனனம்ன்றதான். புனரதி ஜனனம் ஒரு பக்கம் ஜனனம் வந்துட்டே இருக்கும், புனரதி மரணம் இன்னொரு சைட்ல ஜனங்கள் செத்து அவருக்குள்ள போய் ஐக்கியமாயிட்டே இருக்கும், இன்னொரு சைட்ல புனரதி ஜனனம் அவர் உடம்புல இருந்து உயிர் பிச்சு வந்துட்டே இருக்கும். அதை காட்டுறாரு இல்லையா. அது மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நீ செய்யற தப்புக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தான். நான் இப்போ வந்து உன்னோட தாத்தா கத்தா எல்லாரையும் நான் கொல்றதுக்கு வந்து தூண்டுறேன்னா இதற்கான பாவமும் புண்ணியமும் என்னையே சேரும், நீ வெறும் கடமையை மட்டும்தான் செய்யற, நான் சொன்னதை நீ செய்யற, செஞ்சதோட முடிஞ்சு போச்சுன்றாரு இல்லையா. அது மாதிரிதான் நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் கடைசியில இதை சொன்னீங்கன்னா அந்த காரியத்துல என்ன தப்பு இருந்தாலும் அது வந்து இறைவன்கிட்ட நீங்க கொடுத்துடுறீங்கன்றதுனால ஒண்ணு அந்த இருக்க தப்பை மாத்தி இறைவன் ஏத்துப்பார், இல்லைன்னா அப்படியே கூட நீங்க சொன்னது பரவாயில்லன்னு ஏத்துப்பார். எப்படி விதுரரோட மனைவி வந்து சுரதை வாழைப்பழத்தை கீழே போட்டு தோலை கொடுத்தாலாம் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் வாங்கி சாப்பிட்டாராம். கிருஷ்ணர் வாங்கி தோலை சாப்பிட்டுட்டே இருந்தாரா, வாழைப்பழத்தை கீழே போட்டு தோலை கொடுத்துட்டே இருந்தாரா. கிருஷ்ணர் வாங்கி தோலை ஆனந்தமா சாப்பிட்டு இருக்காராம். இது அந்த வாசல்ல இருக்க வெளியில போயிட்டு வந்த பார்த்துட்டு இப்படி பண்றீங்க விதுரர் வந்து பார்த்துட்டு ஐயோ நியாயம் பகவானுக்கு தோலை கொடுத்து இப்படி நீ அபச்சாரம் பண்ணிட்டேன்னு காலில் விழுந்து கெஞ்சுறாரு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவளை எழுந்து சொல்றதே எழுந்து உள்ள போன்னு சொல்லிட்டு அவர் வாழைப்பழத்தை வச்சு வாழைப்பழத்தை கொடுக்குறாரு. பழத்தை சாப்பிடும்போது கிருஷ்ணன் என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு அந்த தோல் இனிச்ச மாதிரி இந்த பழைய நிக்கலையன்ற என்னன்னா ஆத்மார்த்தமான பக்தி. அதனால கிருஷ்ணன் மேல இந்த ஸ்ருதைக்கு இருந்த ஆத்மார்த்தமான பக்தி அதுதான் இந்த இடத்துல. அது போல பகவான் வந்து எனக்கு வேண்டாம் ஸ்ருதையை வந்து எனக்கு தோலையே கொடுக்க சொல்ல, அறிவே போறோம், இந்த பழம் எனக்கு இனிக்கலை, அதுதான் எனக்கு இனிப்பு இருந்தது, ஆனந்தமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதனால அன்புன்றதுதான் முக்கியம். அததான் இந்த இடத்துல வந்து காயன வாசான்ற பந்தத்துல அதுதான் முக்கியம். நீங்க என்ன பண்றீங்களோ எல்லாத்தையும் கடைசியில எவ்வளவு முயற்சி எடுத்து எல்லாத்தையும் பண்ணி எல்லாமே பண்ணி நீங்க கொண்டு எல்லாம் இப்ப நான் சொன்னேன் பாருங்க, வாக்கினாலும் எல்லாலும் உடலாலும் மன எண்ணத்தினாலும் வாக்கினாலும் புத்தியாலும் சரீரத்தாலும் இயல்பினாலும் செய்யும் காரியங்களினாலும் ஏற்படும் அனைத்து பலன்களையும் இங்கே பகவான் நாராயணனுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, உடலாலும் மன எண்ணத்தாலும் வாக்கினாலும் வார்த்தையினாலும் புத்தியாலும் சரீரத்தாலும் இயல்பினாலும், அதாவது சுபாவமாவே எல்லாத்தையும் பெருமாள்கிட்ட விட்டுறது. அப்படியே நீ பார்த்துப்போ அதான் சொல்ல பாருங்க, அவன் பார்த்துக்கிறான் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்பான், அவன் பார்த்துப்பாங்க, அவன் பார்த்துக்கிறான் நம்ம என்ன பண்ண முடியும்னு இருப்பாங்க. அது மாதிரி இயல்பாவே ஏதாவதுன்னா தெய்வத்துக்கிட்ட விட்டுறது, அதனோட முடிவு என்னன்றது சொல்லிட்டு செய்யும் காரியங்களினாலும், எந்தாவது ஒரு காரியம் செய்யும் போது பெருமாளேன்னு நினைச்சுட்டு காரியத்தை செய்யணுமா. செய்யும் காரியங்களினாலும் ஏற்படும் அனைத்து பலன்களையும், ஏற்படும் அனைத்து பலன்கள்ன்றது இதுல முக்கியமான விஷயம். பாவ பலனும் சரி
நீங்க தப்பா அந்த வார்த்தை சொன்ன வார்த்தைகளை சொன்ன தப்பு இருக்கு பார்த்தீங்களா, சொற்குற்றம். சொற்குற்றத்துல ஏதாவது இருந்ததுனாலும் சரி, பொருள் குற்றம் இருக்காது. ஏன்னா நம்ம மனசுல அதுதான் நினைப்போம். சொற்குற்றம் இருக்கிற சொற்குற்றத்துல என்ன இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீங்க அதனால பலனை அப்படியே கிருஷ்ணன்கிட்ட சமர்ப்பிக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் வராது. நீங்க அந்த இடத்துல எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அது கிருஷ்ணன்கிட்ட போய் சேரும்போது தானா அது சரி செய்யப்பட்டு நல்ல உங்களுடைய தூய்மையான அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட போய் சேரும். அதுதான் இந்த ஸ்லோகம். அது ஞாபகம் வச்சுங்க. அதான் காயேன வாச்சா மனசேந்தியா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவா பரோமியத்த சகலம் பரஸ்மை நாராயணா இது சமர்ப்பயாமி அப்படிங்கிறதாக இந்த பாட்டு. அருமையான பாட்டு, ஸ்லோகம்.